இப்போ அந்த 2553 மருத்துவர் பணியிடங்களை நிரப்புவதற்கு 24,000 மருத்துவர்கள் தேர்வு எழுதி ஜனவரி மாதம் 5ஆம் தேதி தேர்வு நடைபெற்றது. அந்த 5ஆம் தேதி டாடா கன்சல்டன்சி நிர்வாகத்தின் மூலம் ஆன்லைன் தேர்வு நடைபெற்று முடிந்து இப்போது அந்த விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போதும் கூட அந்த கொரோனா நேரத்தில் யாரெல்லாம் பணியாற்றினார்களோ அவர்களுக்கு மெரிட் மார்க்ஸ் தருகிற அந்த பணியினை கடந்த 1021 டாக்டர்கள் நியமிக்கிற போது செய்தோம். அது மட்டுமல்ல, ஏற்கனவே 500 மருத்துவர்களை அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியின் மூலம் எடுக்கிற போதும் அதற்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. மீதம் இருக்கிற கொரோனா காலத்தில் பணியாற்றிய மருத்துவர்களுக்கு தொடர்ந்து 2 ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு 5 மதிப்பெண்கள், 1.5 ஆண்டு பணியாற்றியவர்களுக்கு 3 மதிப்பெண்கள், ஓராண்டு மட்டுமே பணியாற்றியவர்களுக்கு 2 மதிப்பெண்கள் என்று மெரிட் மதிப்பெண் கொடுக்கிற அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டிஎம்ஏ, டிஎம்எஸ், டிபிஹெச் ஆகிய 3 நிர்வாகங்களிலும் யார் யார் இந்த கொரோனா மதிப்பெண் வேண்டி விண்ணப்பித்தார்களோ அவர்களெல்லாம் அக்காலகட்டங்களில் பணியாற்றினார்களா என்பதை உறுதி செய்வதற்குரிய நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 10-15 நாட்களில் அந்த பணிகள் எல்லாம் முடிவுற்று அந்த ரிசல்ட் பப்ளிஷ் செய்யப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் மூலம் இந்த மாத இறுதிக்குள் 2553 மருத்துவர்களுக்கும் பணியாணைகள் வழங்கப்படவிருக்கிறது.